கோவை கருமத்தம்பட்டி பகுதியில் பார்க் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் பேசிய அண்ணாமலை, பதவிகளை தலைக்கு ஏற்ற வேண்டாம், பணிவாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள், டைட்டில் என்பது வரும் போகும், ஸ்டே ஹம்பிள் என மாணவர்களிடம் தெரிவித்தார். கோவை கணியூர் மற்றும் கருமத்தம்பட்டியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற பார்க் கல்வி குழும கல்லூரிகளின் கூட்டு பட்டமளிப்பு விழா கருமத்தம்பட்டியில் உள்ள கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் முன்னாள் IPS அதிகாரியும் வீத லீடர்ஸ் அறக்கட்டளையின் தலைவருமான அண்ணாமலை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 23 பொறியியல் மற்றும் மேலாண்மை துறைகளைச் சேர்ந்த இளங்கலை மற்றும் முதுகலை பட்டதாரிகளுக்கு பட்டங்களையும் தங்கப்பதக்கம் வென்ற மாணவருக்கு கேடயத்தையும் வழங்கி சிறப்பித்தார். இவ்விழாவில் பார்க் கல்வி குழுமத்தைச் சேர்ந்த தமிழ்நாடு பொறியியல் கல்லூரியின் 38வது பட்டமளிப்பு விழா, பார்க் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் 25வது பட்டமளிப்பு விழா, பார்க் குளோபல் மேலாண்மை கல்லூரியின் 16வது பட்டமளிப்பு விழா, தமிழ்நாடு கட்டிடக்கலை கல்லூரியின் 15வது பட்டமளிப்பு விழா மற்றும் பார்க் தொழில்நுட்ப கல்லூரியின் 13வது பட்டமளிப்பு விழாக்கள் கூட்டாக நடைபெற்றன. முன்னதாக கல்லூரி வளாகத்திற்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினருக்கு கல்லூரி நிர்வாகம் மற்றும் மாணவர்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பார்க் கல்வி குழுமத்தின் நிறுவன தலைவர் PV ரவி மற்றும் முதன்மை செயல் அலுவலர் அனுஷா ரவி ஆகியோர் சிறப்பு விருந்தினர் அண்ணாமலைக்கு இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் திருவுருவ சிலையை நினைவு பரிசாக வழங்கி கௌரவித்தனர். பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களிடையே சிறப்பு விருந்தினர் அண்ணாமலை பேசுகையில், 4 ஆண்டுகள் கடுமையாக உழைத்து இன்று வெற்றிகரமாக பட்டம் பெறும் அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள் என தெரிவித்தார். உங்களை இந்த உன்னத நிலைக்கு கொண்டுவர தன்னலம் இல்லாமல் உழைத்தவர்கள் உங்களது பெற்றோர் என்றும், மாணவர்கள் அனைவரும் எழுந்து நின்று உங்களை உருவாக்கிய பெற்றோருக்கும் கல்வி கற்பித்த ஆசான்களுக்கும் கைதட்டி உங்களது நன்றியையும் மரியாதையையும் செலுத்த வேண்டும் என்றும் மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். எதிர்காலத்தில் இன்னும் சில காலங்களில் அச்சிடப்பட்ட பத்திரிகைகளே இல்லாமல் போகும் சூழல் வரலாம். அனைத்தும் AI தொழில்நுட்பமே கொடுக்கும் நிலை உருவாகலாம். ஆனால் இதை கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை என்றும் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.